வெல்கம் பேக் டு சேனல் மக்களே. அவ்வளோதான், ஒரே முழுங்காக முழுங்கிருக்கான். நாயால் வேற முழுங்கான்னு தெரியல, அனகொண்டா மாதிரி ஒரே முழுங்குதேன். ஏன் அடைச்சி வச்சிருக்குன்னா தலையும் போய் வெளியில் இருக்கிற நாய்களெல்லாம் சுற்றிட்டு இருக்குது, அதனால அடைச்சி வச்சுக்கிறேன். செத்து போச்சு மக்களே. வெல்கம் பேக் டு த சேனல் மக்களே. பொங்கல் வேறு வருது, ஒரே வேலை மக்களே. வீட்டை கழுவணும், துடைக்கணும், வெள்ளை அடிக்கணும். எங்கள் வீட்டில் இருக்கீங்க தொல்லை தாங்க முடியல, அதுக்கு மேலே இருக்குது. அப்போ தான் பார்த்தேன், ஒரு மாதம் தலைவனை எடுக்கவே இல்லை, மறந்துட்டு ஸ்டார்ட் கூட பண்ணல. பார்த்தீங்களா எவ்வளோ அழுக்குன்னு, ஃபுல் டஸ்ட்டு மக்களே. ரொம்ப அழுக்காயிருச்சு. ஒரு மாதமாக வச்சுக்கிட்டு ஃபுல்லாக ரஸ்ட்டு. இங்கே என்னமோ எலியெலாம் புழக்க போட்டு வச்சுக்கு. நல்ல வேலைன்னு எந்த ஒயரும் கடிக்கல. ஒரு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கிக் ஸ்டார்ட்லேயே ஆயிடுச்சு. காற்றுல வண்டியில் கொண்டு போய் ஒரு வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டு வரலான்ருக்கேன் மக்களே. அதுதான் இன்றைக்கி ஒரு விளாக். வாட்டர் சர்வீஸ்லாம் பண்ணுறது ஒரு விளாக் எடுப்பியானா, எங்கள் வீட்டில் இன்றைக்கி தண்ணி வரல. நான் தொட்டி மோந்து வைக்கணுன்னா கண்ணுக்குட்டிக்கெல்லாம் பத்தாமல் போயிடும் மக்களே. அதனால தான் சரின்னு சொல்லிவிட்டு போய் கடையிலே விட்டுட்டு வந்துடலாம். என்ன ஒரு 150 செலவு ஆகுதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கடைசியாக கடையில் பண்ணப்போ. இப்போ எவ்வளோன்னு தெரில மக்களே. மைக் வேறு, எக்ஸ்டர்னல் மைக் வேறு ஃபிக்ஸ் பண்ணல. மைக் போடாமல் தான் பேசிகிட்டு இருக்கேன். என்னன்னு தெரில, இந்த போயோட லாவியர் மைக் கனெக்ட் பண்ணால் கொஞ்ச நாள் தான் ஓடுது, அதுக்கப்புறம் ஓட மாட்டேங்குது. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தா பேட்ரி கிண்டு போயிருது. அதுக்குள்ளே இருக்க பேட்ரி அது சும்மா எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு அது கம்முன்னு ஒயர்லெஸ் மைக்கெலாம் வாங்கிட்டோம். உள்ள ஒயர்லெஸ் மைக் வாங்கிட்டால் உங்களுக்கு உள்ள எதுவும் பேடிங்ஸ் மாற்ற ஒயரும் தொல்லையாக இருக்காது. அது வேறு 4000 வருது. அதை பற்றினா ஹோலி லேண்ட் சம்திங் மார்ச் எல்லாம் ஒன்றும் சம்திங் மைக் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, பட்ஜெட்டுக்குள்ளேயும் இருந்துச்சு. ஸோ அது வாங்கலாம் நானும் ஒரு ஐடியாவில் இருக்கேன். அப்புறம் மவுண்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மவுண்ட்டை கழட்டி வச்சுட்டு டேரெக்டாக அந்த சின் மவுண்ட்டே வாங்கலான்ருக்கேன். டயரில் காற்று இல்லை, ஒன் சைடாக இருக்குது. போய் டயரில் காற்று அடிச்சுட்டு மக்களே வண்டியை சர்வீஸுக்கு போகிற மக்களே. அதான் இப்போ ஜியோட விளாகு. சரி மக்களே, டேரெக்டாக போய் நான் விளாகை கன்னியூ பண்ணுறேன். எங்கள் ஊரில் பொங்கல்னாலே ஜேன்னு இருக்கும். இப்போ அந்த பொங்கலுக்கு கூட ஒருத்தனை வர மாட்டானுங்க. எங்கடா ஊருக்கு வரலையான்னு ஃபோன் பண்ணால், உனக்கு என்னப்பா ஜாலியாக நீ வீட்டில் இருக்கேன், ஜாலியாக கூட இருக்கேன், வேலை கிடைக்காம இருக்கேன்டா, ஏன்டா சாவடிக்கிறீங்க. ரொம்ப டெஸ்ட்டு மக்கள். இந்த டெஸ்ட்டை முதல்ல க்ளீன் பண்ணணும். ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்து பொங்கலுக்காக அப்படியே ரெடி பண்ணி ஓட்டுவோம் மக்களே. அப்படியே சும்மா வச்சுட்டு ஒரு ட்ரிப் அடிக்கும். மோட்டோ விளாக் பண்ணலான்னு தான் நான் இந்த சேனல் ஆரம்பித்தது. கடைசியில் ஃபுல்லாக போய் அக்ரிகல்ச்சர் கண்டென்ட் ஆகி எந்த கண்டென்ட்டுமே யூஸ் போக மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. சரி, யூஸ் போகாத கண்டென்ட்டை சும்மா போட்டு என்ன பண்ணுறதுன்னா, என்ன கண்டென்ட் போடுறேன்னு தெரியல. எல்லாத்தையும் குழந்தை அடிச்சுட்ருக்கேன். வர நமக்கு எது வருதோ எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கேன் மக்களுக்கு. இதில் வேற கலாய்க்கிறாங்க. நம்ம ஃபுல்லாக பண்ணுறப்ப ஒரு தடவை ஒரு கடையில் கேட்காம வீடியோ எடுத்துட்டேன். அவர் வேறு தம்பி ஃபுல்லாக வீடியோ எடுக்காதுப்பா கேட்காம அப்படின்னா சங்கடமாக போச்சு. விளாக் பண்ணுங்கிற எண்ணமே போச்சு.
அதே எங்கள் அப்போ போதும்டா ஃபுல்லாகவே வேணாம் அதுக்கு ட்ராவல் வாகே பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ராவல் வாகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மோட்டோ வாக்கே வந்து அதுதான் நமக்கு கரெக்டு. என்னாலே ஒரு இடத்துல இருக்க முடியாது, சுற்றிட்டே இருக்கணும் அப்படின்னா போகணும். அக்ரிகல்ச்சர் கண்டென்ட் ப்ளஸ் ட்ராவல் வாக்கி வந்து தான் மக்களே ஃபுல்லாக பேஸ் பண்ணலாம். அதுக்கு மாதிரி ரேரு தான் எல்லாம் பண்ணணும்னா பண்ணலாம் மக்களே. ஆனால் அக்ரிகல்ச்சர் கண்டென்ட்டும் மோட்டோ விளாகும் ரெகுலராக போகலான் இருக்கேன். இதுக்கு தான் இந்த சேனல் ஆரம்பித்தது. ஆனால் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் போட்டுட்ருக்கேன் நானும். பார்ப்போம் மக்களே. சப்போர்ட்டும் ஒன்றும் பெருசாக இல்லை, நானும் எடுத்து போடுறேன். சப்போர்ட்டும் பெருசாக இல்லை, கேஜெட்லாம் ஒன்றும் என்கிட்ட பெருசாக மக்களே. ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனு, ஒரு லேப்டாப்பு, அது லேப்டாப்பும் மட்டி லேப்டாப் மக்களே. அதை வச்சு தான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். மட்டி லேப்டாப்புன்னு சொல்ல முடியாது, கவர்மெண்ட் லேப்டாப்புக்கு கொஞ்சம் மேலே இருக்கும், நல்லாயிருக்கும். பட் ஆனால் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ரெண்டர்ஸோடு இருக்கும். எடிட்டிங் அப்போ ரெண்டராகவும் ஒரு சுவிட்ச் பண்ணிட்டு ஆன் பண்ணால் சரியாயிடும். அது எடிட்டிங் அப்படியே சேவ் ஆகிக்கும், அதனால் பிரச்சனை இல்லை. ரெண்டராய்ட் ஸ்டார்ட் ஆகினா கூட நான் அப்படியே யூஸ் பண்ணிடுவேன் மக்களே. இந்த வண்டி வாங்குறதுக்கே உயிர் போயிடுச்சு. என்னென்ன கேஜெட்டு ஐஃபோன்லாம் வாங்கணும்னு நினச்சாலே திடீர்னு வருது. கேமரா வாங்குறதுக்குள்ளேயே எனக்கு மண்டை டார்ச்சர் ஆகிடுச்சு. கேமரா நெட் கேஷில் தான் எடுத்தேன். அதுவும் கோடி வாங்கிட்டு தான் மக்களே வாங்கினேன். ஒன்றும் பெருசாலாம் எங்கேயும் வேலைக்கு போயிருக்கும், காசெல்லாம் என்னால் சேவ் பண்ண முடியல. நான் வேலைக்கு போகிறது அங்கே போகிறதுக்கும் வர்றதுக்கும் இந்த வண்டிக்கு ஏதாவது செலவுனா பண்ணுறதுக்குமே சரியாக போயிடுச்சு. ஏதோ இதுலேருந்து வர இன்கம் தான் கொஞ்சம், அதை விட கொஞ்சம் எனக்கு அதிகமாக வரனால எதனால கொஞ்சம் சமாளிக்க முடியுது. என்ன கொஞ்சம் வர லேட்டானாலும் வெயிட்டாக வரும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் மாதம் 10,000 ரூபா வரதுக்கு 2 மாதத்துக்கு ஒருக்கா 30,000 ரூபா வரதுக்கும் அது ஒரு இது இருக்குல்ல, அதனால் சொல்கிறேன். எனக்கு அதுக்குன்னு 30,000 வருதுன்னா நீங்கள் நினச்சி பார்த்தீங்க. நான் சொல்லலாம் ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னேன். நைட்டை ஃபஸ்ட்டு வாங்கணும் மக்கள். இன்னும் செட்டா போது ஏரியாவில் ஒரு வச்சுல ஒரே ஒரு டாட்டா பேக்கு த்ரெட்டில் ஒன்று வச்சுருந்தார பழசு. அது என்ன சரியாரான்னு தெரில. ஒரு சிங்கிள் ஹேண்ட் RX 135 100 செட்டெல்லாம் நிறையா இருக்குது. செட்டு கம்மியாக தான் இருக்குது. 130க்கு 100 எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 பேர் வச்சுருக்காங்க. அவர்கிட்ட போய் கேட்டால் எங்கள் கல்யாணத்துக்கு என் மாமனார் சீக்கிரமாக கொடுத்தது, அதனால் நான் நிற்க மாட்டேன் அப்படின்றாரு. வயசு இருக்கும் ஒரு 80-70 இருக்கும் மக்கள். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வாங்கினேன். எனக்கு பெருசாக ஒன்றும் எனக்கு RX பிடிக்கும். Yamaha R15ம் MT-1 பெருசாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதை நான் எவ்வளோ தான் ஓட்டினாலும் ஓட்டினப்போ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிது. எனக்கு அது இன்ன வரைக்கும் எந்த வண்டியிலுமே கிடைக்கல. ஏன்னா இதோட டார்க்கு நல்லா இருக்குது. மெச்சூரிட்டியாக ஓட்டணும் பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியை. சும்மா நம்ம பாட்டுக்கு எடுத்தோம் ரோட்டோ முறுக்கணும்னா கொண்டு போய் கபடி எடுத்துட்டு போயிட்டே இருக்கும். 200ம் சரி 390யும் சரி. எங்கே போய் செஞ்சுட்டு 32 நாள் சுத்தமாக இருக்கும். ஆனால் மோடி போட்டு கேட்குறேன் அக்கௌண்ட்டுக்கு பீச்சு அப்படிலாம் பணம் நான் கிலோமீட்டர் நான் கிலோமீட்டர் இருந்து ஒரு சர்வீஸ் கூட நான் கிலோமீட்டர் 2,000 கிலோமீட்டர் மாதிரி இருக்கும். ஓகேண்ணா.
இது 40 போடுது. மழைதான் வருது, வாட்டர் வாட்டர் இருக்கு மக்கள். அவங்க தற்கொலை மக்கள் தாண்டி போட்டு தொடங்கிட்டு வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலங்க சார். பொங்கல் வேறு வருது. பொங்கலாம் இன்னும் வந்தால் கழுவ முடியாது. அதனால் இப்போ கழுவிட்டு போயிடும். ரொம்ப ரொம்ப சின்னதானுங்க. இப்போ கார் வாஷ் வரைக்கும் போயிட்டானுங்க. நைட்டை கட்டுறேன் நம்ம யார் குடிக்கிறாங்க தண்ணி உள்ள இருக்கும்போது எனக்கு தண்ணி இருக்கு. நேரம் ஆகும் வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. லேட் ஆகும்ண்ணா. புரியல. இதுக்கு முன்னாடி ஒரு எம்மா போகிற நிமிஷம் அதையும் வேணும். அது வரைக்கும் போயிட்டாங்க. நான் ஒரு வண்டி ரெடி எடுத்துக்கோங்க. வர மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, நம்ம ஒன்றி கழுவும் போது லாக கண்டிப்பாக இருக்கு. வண்டி கம்பீரமாக இருக்கு.
வீட்டு ஒரு டிவி அசல போட்டு போகிறேன். ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க நீங்கள் நம்ம வந்து ஹோம்ஒர்க் பண்ணி ரொம்ப ஆச்சு பணம் பண்ணிக்கலாம் ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க ஹோம்ஒர்க் ஆரம்பிச்சாங்க. முடியணும் முடியும் ஹோம்ஒர்க் பண்ணியாச்சு. கேட்டேன் 2 மாதம் கிடக்கு நாளை இருக்கேன். இது கடைக்கு போய் பார்த்து சொல்லுச்சு என்ன ஒன்று கடிங்க அடிங்க பண்ணி விட்றேன். என் வண்டியே வந்து கண்ட விட மாட்டேங்க. இப்போ நான் கலவாமல் எனக்கு வந்து அவ்வளோ நாளும் சேர்த்து குளிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு எவ்வளோ நாளும் நினைக்க மாற்றிக்கலாம். இப்போ பார்க்கலாம்னா இப்போ வாரம் சொல்லிவிட்டுங்க என்ன பண்ணுறவங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒர்க்கு இன்னைக்கு பேச போகிறோமா
ட்ரைன்ஸ் நமக்கு விற்காமத்தில் இந்தியாவில் சுடிச்சு அது வரைக்கும் அவனை ஒருத்தனோட ட்ரைன்ஸ் நான் ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் நகரில் எப்படி சொல்கிறாங்க நகர் யாரும் ஆரம்பிச்சிருந்தாங்க காசு கொடுத்தலாம். இதுக்கு முன்னாடி இந்த வாட்டர் மாதம் மட்டும் எங்கேயா லாரி கலவரத்துக்கு தான் கொண்டு போக முடியாது. அதுவும் போக மாட்டோம் நாங்கள் பண்ணது. அடிச்ச மண்ணு ஓடிக்கணும், அடிச்ச போகிறதுக்கு மண்ணு ஓடிக்கணும். வேணாம் அப்படியே இந்த நேரத்தில் அடிக்கிற டெஸ்ட் எனக்கு இருக்கேன் அடிக்காம இருக்கேன். எங்கே இந்த வேலை பண்ண வேலை பண்ண காலத்துக்கு நான் வேலை வேணாம். வண்டி மூலமாக இந்த காற்று இந்த கூலிங் போட்டு வந்து பெட்ரூம் வீட்டுக்கு போவேன். அதெல்லாம் சர்வீஸ் பண்ணிக்கிட்டாங்க, எந்த குறையும் இல்லை. சரி மக்களே, இன்னொரு விளாகில் பார்க்கலாம். டாட்டா பை பாய். இதோட விளாக் என் பண்ணுற மக்களே, நிறைய காட்டுற பொண்ணு இருக்காது. வீட்டுக்கு போய் வண்டி நிறுத்த போகிறேன். அதனால் இன்னொரு விளாகில் பார்ப்போம் மக்களே. எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் மக்களே. எல்லாம் பார்த்து சேஃபாக கொண்டாடுங்க. ஊருக்கு சுற்றுங்க, பேரண்ட்ஸோட கொண்டாடுங்க, ஜாலியாக இருங்க. எது பண்ணாலும் சேஃபாக பண்ணுங்க மக்களே.